என்னை நன்றாக இறைவன் படைத்தனன். தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. நம்ம இந்த சமூகத்துல யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய தோற்றம், இல்ல இந்த சமூகத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, இல்ல அவங்க இருக்கக்கூடிய நிலை, இல்ல பொருளாதாரத்துல அவங்க இருக்கக்கூடிய நிலைய வச்சு தான் அவங்களுக்கு ஒரு மதிப்பையே நம்ம கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஒரு லெவல நம்ம வச்சிருக்கிறோம். ஆனா, எல்லா லெவலுக்கு அப்புறம் ஒரு சக்தி இருக்குதுன்னா, அத நீங்க நம்புவீங்களா? அது என்ன சக்தி? அதுக்கு பவுண்டரி இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறத தான் திருமூலர் இந்த பாட்டின் வழியா நமக்கு சொல்லப் போறாரு. இன்னைக்கு திருமூ திருமந்திரம் மறைமுக ரகசியங்கள்ல கடவுள் வாழ்த்து 13 நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாடல் என்னன்னா, கடந்து நின்றான் கமலம் மலர் ஆதி, கடந்து நின்றான் கடல்வண்ணன் எம்மாயன், கடந்து நின்றான் அவருக்கு அப்புறம் ஈசன், கடந்து நின்றான் எங்கும் கண்டு நின்றானே. முதல்ல இந்த பாடலோட பொதுவான விளக்கத்தை பார்ப்போம். இந்த உலகத்திலையும் பிரபஞ்சத்திலையும் படைப்பதற்கும் பாதுகாக்கிறதுக்கும் பொறுப்பேற்ற உயர்ந்த தெய்வங்கள் இருக்குது. அதை நம்ம விஷ்ணு மற்றும் பிரம்மா அப்படின்னு குறிப்பிடுறோம். படைப்பை நடத்துறதுக்கான சக்தி ஒரு பக்கமும், பாதுகாப்பை கவனிக்கிறதுக்கான சக்தி மற்றொரு பக்கமும் இருக்குது. இந்த இரு கடவுள்களும் உலகத்தை இயக்கும் பெரிய தெய்வீக நிலையங்கள். ஆனா இந்த இரண்டு சக்தி தெய்வங்களையும் தாண்டி அவர்களை விட மேலிருக்கும் ஒரு மைய சக்தி இருக்குது. அதனால எல்லாத்தையும் உருவாக்க முடியும், காக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்படின்னா அந்த ஒரே ஒரு மூல ஆதார சக்தியா இருக்கக்கூடியவர் அந்த எம்பெருமான் சிவபெருமான் ஈசனே. உருவத்தாலும் ஏதோ ஒரு அளவாலையும் யாராலையும் வரையறுக்க முடியாத ஒரு அப்சொல்யூட் பவர் அப்படின்னா அது அந்த ஈசன் தான். எல்லா திசைகளிலும் பரவி நின்று இடையறாது செயல்பட்டு கொண்டிருப்பவர் அந்த ஈசன் தான். அந்த ஈசனை எந்த ஒரு வடிவங்கள்லையும் அடைக்க முடியாது. அவர் எல்லா வடிவங்களையும் எல்லா உணர்வுகளையும் இந்த உலகத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக ஆற்றல். அவரை ஒரு டயட்டியா மட்டும் பார்க்காம அவரை ஒரு யுனிவர்சல் பிரசன்ஸாவே நம்ம கருதலாம். ஆன்மீக ரீதியில பார்த்தோம்னா நம்ம பார்க்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் ஒரு நிலைதான், ஒரு படிநிலை, இல்லைன்னா ஒரு செயல் அப்படின்னு கூட பார்க்கலாம். படைப்பு ஒரு தெய்வீக வேலை, பாதுகாப்பும் ஒரு தெய்வீக வேலை. இந்த வேலைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சக்தி தான் அந்தந்த தெய்வங்கள். ஆனா அனைத்து செயல்களுக்கும் அப்பாற்பட்டு செயல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும் எதுவும் இல்லாத நேரத்தில் இருந்த அந்த ஆதார சக்தியே உண்மையான பரம்பொருள். அது உருவம் இல்லாத, எல்லை இல்லாத, ஆரம்பமும் முடிவும் இல்லாத ஒரு பரமநிலை, பியூர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதை யாராலையும் வரையறுக்க முடியாது. அது ஒரு ஒளியாகவும் இல்லை, உருவமாகவும் இல்லை, அனுபவிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை அது. அந்த சக்தி வெளியில் இல்லை, நமக்குள்ள தான் இருக்குது. நம்ம தெய்வம் அப்படின்னு நம்பிக்கிட்டு தினமும் வழிபடக்கூடிய உருவங்கள் வெளியில இருந்தாலும் அந்த தெய்வம் உண்மையாக இருப்பது நமக்குள்ளதான், நமது உடலில்தான், நம்மளோட மனசுல தான் அப்படிங்கிறத இந்த பாடல் உணர்த்துது. இந்த பாடல் சுருக்கமாக சொல்லக்கூடிய ஆன்மீக உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் தாண்டிய உன்னதம் ஒன்று இருக்குது. அது வெளியிலே தேட வேண்டியதல்ல, உன் உள்ளேதான் அமைந்திருக்கிறது. அறிவியல் ரீதியா இந்த பாடல் எதோட ஒத்து போகுதுன்னு பார்ப்போம். அறிவியல் உலகில் யூனிவர்ஸை இயக்கக்கூடிய பல பெரிய சக்திகள் இருக்கிறதாகவும் நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். கிராவிட்டி, எலக்ட்ரோ மேக்னட்டிசம், நியூக்ளியர் ஃபோர்ஸஸ், இவை எல்லாமே பிரபஞ்சத்தோட ஒரு நிர்ணயமான முறையில் இயங்குது. ஆனால் இந்த சக்திகளையும் தாண்டி யூனிவர்ஸ் முழுசா எல்லாத்தையும் நிறைஞ்சிருக்கக்கூடியது யூனிஃபைடு ஃபீல்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லைன்னா இதை குவாண்டம் வேக்கம் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். அதுதான் எல்லா பார்ட்டிகல்ஸுக்கும் ஃபோர்ஸுக்கும் ரூட் சோர்ஸ். அந்த ஃபோர்ஸை சயின்ஸாலேயே இதுவரைக்கும் இதுதான் டெஃபினிஷன் அப்படின்னு செய்ய முடியல. எந்த ஒரு அளவும் அதை அடக்க முடியல.
எந்த ஒரு வடிவத்திலையும் அதை வரையறுக்க முடியல. அது பிற சக்திகளை கடந்து எல்லா பகுதிகளிலும் இன்விசிபிலியா இருக்குது. இது இல்லாம ஸ்பேஸ் முழுவதும் ஒரே மாதிரியான எனர்ஜி வேவ்களால் நிரம்பி இருப்பதை சயின்ஸு ஒத்துக்குது. அந்த எனர்ஜி ஃபீல்டு தான் நாம் காணும் எல்லா வடிவங்களுக்கும் அடிப்படை ஆதாரம். இதை தான் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜில் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நிலைகளையும் எல்லா சக்திகளையும் தாண்டி இருந்து எங்கும் பரவி நிற்கும் ஒரு நிலை தான் அந்த அல்டிமேட் சோர்ஸ். சுருக்கமா இந்த வரிகளை திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும்னா, உலகத்தை இயக்கும் பெரிய தெய்வங்கள் கூட ஒரு படி மட்டுமே. அந்த படிகளை உருவாக்கும் ஒரு உன்னத சக்தி அவற்றை எல்லாம் தாண்டி உள்ளது. அந்த சக்தி எல்லா இடத்திலும் பறந்து நிற்கிறது, வரையறையற்றது, எல்லையற்றது. அது நம்ம பரம்பொருள் இறைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த யூனிவர்ஸ் ஃபீல்ட், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் தாண்டி இருப்பதா என்னைக்காவது உணர்ந்த தருணம் இருக்குதா? இல்ல உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் மேல இதுக்கெல்லாம் மேல ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு தோணியிருக்கா? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவமோ இல்ல எண்ணமோ இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.